எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னா நம்ம என்னோட மேக்கப் மேன் ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி 15 வருஷமா என் கூட ஒர்க் பண்றாரு குமார். அப்படியே கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. இது வரைக்கும் நான் நடிச்ச எந்த படத்துக்கும் வாங்க சார் சீக்கிரம் கிளம்பி போகலான்னு சொன்னதே கிடையவே கிடையாது. இந்த படத்துக்கு நம்ம போய் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஃபாலோ விட்டேன். அண்ட் நேஷனல் அவார்டு வின்னிங் மேக்கப் மேன் ஃபார் வாகை சூடவா படத்துக்காக அந்த அவார்டு வாங்கினதுலேருந்து எதுக்கு இந்த அவார்டு அவர் கொடுத்தாங்கன்ற டவுட் எனக்கு தினமுமே இருக்கு. அதாவது ஒரு நாள் கூட எனக்கு அது மாதிரி மேக்கப் போட்டதே கிடையவே கிடையாது. எனக்கு வந்து மேக்கப் இல்லாத ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை மாதிரி பண்ணுவார். அதாவது ஷூட்டிங் 9 மணிக்கு வந்தால் போதுன்னு சொல்லுவார், காலைல 5 மணிக்கு இருந்து தட்டுவார், சார் வாங்க போயிடலாம் அப்படின்ட்டு. இவர் வேலை என்ன, என்னை போய் அங்கே விட்டுட்டு அவர் வந்து தூங்குறது, இதுதான் அவருடைய வேலையை. ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் மேக்கப் மேன் நான் எந்த ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணன்னு தெரியல. இனிமே கூப்பிடுவேன் நீ எதாவது ஃபங்க்ஷனுக்கு என்ன. ஸோ இதெல்லாம் ஜாலிக்காக சார். ஆனால் வந்து உண்மையிலே குமார் டெடிக்கேட்டட் ஒர்க்கர். எங்கேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கரூர்லேருந்து ஓடி வந்து இன்னைக்கு இங்கே ஒரு பெரிய மேக்கப் பண்ணி நேஷனல் அவார்டு வின் பண்ணியிருக்காருன்னா, அப்புறம் கேட்டேன் எங்கே அந்த அவார்டு, அது வச்சிருக்கேன் சார் வீட்டில் சும்மா இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் பத்திரமா வச்சுக்க, பெரிய விஷயம் நேஷனல் அவார்டு. ஸோ ரொம்ப ப்ரௌட் ஆஃப் யூ குமார். பறந்து போயில நீ இருக்கியா. ஸோ ஒன் ரீசன், ஏன்னா ஒரு மேக்கப் மேன் வந்து ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணி இந்த படம் நல்லா வரணும் சார் அப்படின்னு ஒர்க் பண்றாருன்னா அந்த படத்தோட டீம் எந்த அளவுக்கு அவங்க கூட ஒன்னா இருக்காங்க அப்படின்றத ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது வந்து தேங்க்ஸ் குமார். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மௌலி சார், நான் இப்போ லாஸ்டா வரும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் வெரி வெரி எனர்ஜெட்டிக். இப்போ வந்த எல்லாருமே வந்து எனக்கே ஒரு டவுட் வந்துருச்சு, இந்த படத்துக்கு உசுரே பதிலாக வந்து எதனா ஒரு கேன்டீன் இல்லை வந்து ஒரு ஹோட்டல் அப்படி வச்சிருக்கலாம் போல இருக்கு. ஏன்னா வந்து வரவங்க எல்லாமே வந்து ப்ரொடியூசர் நல்லா சாப்பாடு கொடுத்து அதே தான் சொல்றாங்க. தங்கதுரை வந்து நானும் ரொம்ப நல்லா பேசுவாருன்னு பிளான் பண்ணா கோங்குரா சட்னி மீன் குழம்பு, ஐயோ இன்னும் குக் வித் கோமாளி இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டீம் நீங்க பாத்துக்கிறது ரொம்ப சந்தோஷம் சார். உண்மையிலேயே நீங்க சொன்னீங்க. இது எனக்கு ரொம்ப ஷாக்கிங். நிறைய இந்த ஆடியோ லான்ச் என்னன்னா, என்ன கேட்காமே எனக்கு வந்து அட்வான்ஸ் குத்துறேன்னு ஒருத்தர் சொல்றாரு. என்ன கேட்காம வந்து இந்த படத்தை நடிப்பாருன்னு சொல்றாரு. ஆனா இது என்ன படம், என்ன அட்வான்ஸ், ஒன்றும் எதுவுமே வரவே இல்லை எனக்கு ஒன்றும். அதுதான் இங்க வந்து ஒரு பெரிய விஷயமே. ஸோ ஆல் தி பெஸ்ட் மௌலி சார். உங்களுடைய பேஷன் டுவர்ட்ஸ் மூவிஸ் வந்து நிச்சயமா உங்களை நல்ல லெவலில் கொண்டு போகன்ற பெரிய நம்பிக்கை இருக்கு. அண்ட் ட்ரீம் வாரியர்ஸ் ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க கையில் இருக்குன்னா நீங்கள் சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு எனக்கு. அண்ட் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் அவர் இன்னும் 3 பேரை சொல்லியிருந்தாருன்னா வடபழனியில் எல்லா பேரையும் கவர் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாரு. பிரதர் தேங்க்யூ ஸோ மச். பட் ஐ கேன் ஈஸிலி ரிலேட். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் படம்னும் போது நம்ம எப்படியே ஜெயிக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க, உசுரை கொடுத்துவார். ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு இப்போ உங்கள் டீமை பார்க்கும்போது சென்னை 28 டீம் பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ யங் டீம், ஐ எம் வெரி ஹாப்பி. நீங்கள்லாம் ஜெயிக்கணும்னு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அண்ட் லிரிசிஸ்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா லால் அப்படின்னா மலையாளம் மோகன்லால் பார்க்கறதுக்கு மோகன்லால் மாதிரி தான் இருக்காரு அவரு. அம்மா மோகன்லால் ஃபேன், இவங்க மோகன்லால் வச்சுட்டாங்களா பேரு. ஓ வெரி நைஸ். ஸோ இப்போ என்னன்னா அவரு ஆச்சரியம் என்னன்னா ஒரு லிரிக் நல்லா எழுதியிருக்காருன்னு சொல்லாம பார்த்தா உங்களை பார்த்து தான் சார் தமிழ் கத்துக்கிட்டேன் அப்படின்னாரு. சென்னை 28 பார்த்து தான் தமிழே கத்துக்கிட்டாரு. அதாவது இப்போ எனக்கு உண்மையிலே டவுட் வருது, அதை பார்த்து கத்துட்டு ஒருத்தர் பாட்டு எழுதுறாருன்னா என் தமிழை பார்த்து உண்மையிலே வந்து பெரிய விஷயம் பிரதர். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். அண்ட் கேமராமேன் அண்ட் அவர் வந்து ரொம்ப மனசார பேசினாரு. ஸோ நிச்சயமா பிரதர் ஆல் யூ ஹார்ட் ஒர்க் வில் டெஃபினெட்லி பே ஆஃப். ஓகே. அண்ட் இந்த படத்தில் நடிச்சேன். அப்புறம் யோகி கீழே கொஞ்சம் ஒரு சேர் போட்டு உட்காருங்க, பெரிய ஆர்டிஸ்ட் அவர் வந்தா எவ்வளவு பேர் எவ்வளவு மக்கள் சிரிப்பாங்க தெரியுமா. ஜஸ்ட் கை காட்டுங்க யோகி, ஒரு சேர் போடுங்க. வா யோகி மேல வாயா. ஒண்டர்ஃபுல் ஆக்டர் அவரு. வெரி வெரி குட் பர்ஃபார்மர். உட்காருங்க. ஸோ எப்படி நான் ஒவ்வொருத்தரையா சொல்லிட்டு வரேன். அண்ட் இப்போ வந்து மந்த்ரா மேம் வந்து இங்க இருக்காங்க அப்படின்னாங்க. நான் ஃபர்ஸ்ட் இங்க வந்து மந்த்ரா மேம் எங்கே தான் தேடிட்டே இருந்தேன். நானும் தங்கதுரை அவர் மாதிரி தான். ஓகே. இந்த அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து இந்த ட்ரெய்லர் போட்டதுக்கு அப்புறம் ஆர் உதயகுமார் சார் சொன்னாரு, நீயும் படத்துல நடிக்க வைப்பா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க சீன் பார்த்தா அவங்க எல்லாரும் அரைஞ்சிட்டே இருக்காங்க. அதை பார்த்து தான் அவர் நீயும் படத்துல சேர்த்துக்கப்பா அப்படின்னு சொன்னாருன்னு தெரியல. அந்த அளவுக்கு என் மேல உங்களுக்கு அன்பு இருக்கு சார். தேங்க்யூ மந்த்ரா மேம். வெல்கம் பேக் அகெயின். அண்ட் உங்க ஃப்ரேம் பார்க்கும்போது நீங்க இப்போ விட்டுட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்து நடிக்கிற மாதிரி இல்லை, அப்படியே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சுப்பிரமணியம் சிவா சார் என்னன்னா வந்து காதல் படத்தை பத்தி பேசிட்டாரு. உண்மையிலேயே அவர் சொல்றது கரெக்டு தான். அவர் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கே வந்து எக்ஸிஜில கிளிய மாதிரி ஒரு படம் தமிழ் நடிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா என்னன்னா இந்த விஷயம் கேட்டோன்னா ப்ரொடியூசர் என்னை பார்க்கவே இல்லை பாருங்க.
ஏன்னா வந்து அதோட ஒரு பெரிய காமெடி படம் எதுவுமே இருக்காதுன்னு அவருக்கு தெரியும். ஓகே, ஸோ வேணாம் சார், நம்ம வேற சார் இது சார். ஓகே சார், தேங்க்யூ சார். அண்ட் இப்போ அபி உதயகுமார் சார் ஒரு 10 மினிட்ஸ் நாங்கள் கீழே உட்காந்து பேசியிருந்தோம். என்னன்னா இவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் சாதிச்சவங்க, லெஜெண்டரி. இன்னும் ஒரு டேலண்ட் அவர் பாருங்க, அந்த நிலவே முகம் பார்த்த அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு வந்து எப்படி ஷூட் பண்ண அப்படின்னு சொன்னாரு சார். ஹேட்ஸ் ஆஃப் சார், அதெல்லாம் சாதாரண விஷயம். ஏன்னா ராஜா சாரை பத்தி அவர் சொல்லும்போது சொன்னாரு, உணர்வுபூர்வமா ஒரு இசையமைப்பாளருக்கும் ஒரு லிரிசிஸ்டுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருந்தால் தான் அது மாதிரி பாட்டு வரும் அப்படின்ட்டு. உங்க சாங் ஒவ்வொன்றும் ஜெம் சார். எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு என்னன்னா, ஒரு ஒரு பாட்டு கேட்டால் அந்த பாட்டு மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். நான் அந்த பாட்டு எனக்கு இப்போ ஓடிட்டே இருக்கு. அது நீங்க கொடுத்த சாங்ஸ் தான் சாதாரண சாங்ஸ், இன்னும் எக்ஸ்ட்ரானரி சாங்ஸ். அண்ட் நான் திருப்பி வரேன். அதுக்கப்புறம் வந்து பேருதசு சார், பெருசு சார் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு. இல்லை அவரெல்லாம் ப்ரூவ் பண்ண டைரக்டர் எவ்வளவு ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவர் சொன்னாரு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னா, இல்ல இந்த படத்துக்கு நீங்க வந்தது தேங்க்ஸ் இங்கே இல்லை கீழே சொன்னாரு. ஏன்னா நாங்க வந்து இதை வேலையா வச்சிருக்கோம், நிறைய சின்ன படத்தை வந்து சப்போர்ட் பண்றது வந்து வேலையா வச்சிருக்கோம். சொல்லுங்க எத்தனை டைரக்டர்ஸ் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மாதிரி வந்து மற்ற படத்தை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். அண்ட் நான் வந்து இதெல்லாம் வந்து உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப பேஷனோட பண்றாங்கன்னு நினைச்சேன். அப்புறம் இங்க வந்து உட்காந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் மந்த்ரா மேடம் பக்கத்துலயும் இவர் ஹீரோயின் மேடம் பக்கத்துல உட்காரத்துக்காக நடுவுல நம்மள உட்கார வைக்கிறதுக்காக தான் இவ்வளவு பேசியிருக்காங்க அப்படின்ற விஷயத்து. ஸோ சார் நான் என்ன கெஸ்ட் நாங்க, நான் யார் பக்கத்துல உட்காந்துருக்கேன் பாருங்க, 2 பேர் நடுவில் நான் உட்காந்துருக்கேன். சார் உங்க ஸ்டோரி பயங்கரமா இருக்கு. ஆனா நான் ரொம்ப சிரிச்சேன் அவர் பேசுற. தேர்தல் சார் வந்து இவ்வளவு ஹிலேரியஸான ஒரு ஹியூமர் ஸ்பீச் வந்து ரொம்ப நாள் ஆச்சு சார் கேட்டு, ரொம்ப ஜாலியா இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் அந்த ஆக்டர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க பிரதர் பின்னாடி எல்லாருமே. அண்ட் டான்ஸ் மாஸ்டர் அவங்க வந்து என்னை மட்டும் பார்க்காம போயிட்டே இருக்காங்க, புரியுது இல்ல, எல்லா டான்ஸ் மாஸ்டருக்கும் அந்த பிரச்சனை இருக்கு என்ன பார்த்தாலே, ஓகேங்களா? ஸோ ஏன்னா என்னை பார்த்து ஒருத்தர் யாருன்னா பயப்படுறாங்கன்னா அது டான்ஸ் மாஸ்டர் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா வந்து நான் ஆடுற ஸ்டெப் என்னாலே 2வது தடவை போட முடியாது. ஓகே, அது வேற அவங்க பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, பின்னாடி இருக்க டான்ஸ் அவர் என்ன அவர் என்ன பண்றாரு ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்படின்வாங்க. அதுல 2வது டேக் போடும்போது வேற மாதிரி வரும். ஒரு தடவை எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க பக்கத்துல, எப்படி சார் நீங்க ரைட் கால் எடுத்து ரைட் கையே எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னாங்க. அப்ப தெரிஞ்சா சொல்ல மாட்டேனப்பா, அது தானா வருது. எப்படி டான்ஸ் வந்து ஒரு கிஃப்ட் சார் எனக்கு. நல்ல வேலை மந்த்ரா மேம் இது வரைக்கும் நம்ம படம் பார்த்தது இல்லை, அதனால நான் சொல்றதுல சீரியஸா எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து படத்துல நடிச்ச ஹீரோ, அவர் வந்ததுல இருந்து இது வரைக்கும் நான் பார்க்கணும் இன்னும் கேரக்டராகவே இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை பார்த்து அவர் சிரிச்சது இப்பதான் சிரிக்கிறாரு, இப்ப கூட சிரிக்க மாட்டாரு. இன்னும் வந்து அந்த ஆக்ஷன்லயே தான் இருக்காரு. ஆனா லண்டன்ல இருந்து வந்திருக்காரு ஒரு பேஷன், தமிழ் படத்துல வந்து நடிக்கணும், பேர் வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல. ஆல் தி பெஸ்ட் பிரதர், ஆல் யுவர் ஹார்ட் ஒர்க் வில் டெஃபினெட்லி பே ஆஃப். அண்ட் ஹீரோயின் ஜனனி மேடம் அண்ட் பேரரசு சார் சொன்ன மாதிரி எல்லா ஃபிலிம்லயும் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அண்ட் நிச்சயமா நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அண்ட் இந்த படத்துடைய டைரக்டர் நவீன், கங்க்ராச்சுலேஷன் பிரதர். என்னன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க நிறைய பேர்ல. நவீன் அப்படின்னா கை தட்டுறது. ஓகே ஓகே, ஸோ இதெல்லாம் மறந்துட்டோம் நவீன் அப்படின்னா போதும். ஸோ வெரி குட். ஸோ நவீன் திருப்பியும். ஸோ நவீன் என்னன்னா, ஒரு படம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நம்ம எந்த மாதிரியான ஜானர் வேணா எடுக்கலாம். இப்போ வந்து இருக்கிற ஜானர் வந்து வேற மாதிரி ஜானர். இந்த படம் நான் பார்க்கும்போது எஸ்பெஷலி வந்து பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு போட்டாங்கல்ல, அப்படின்னும் போது எனக்கு ஒரு காதல் படம் பார்த்த ஒரு ஃபீல் வருது. ஏன்னா அது ரியல் லைஃப் ஈவெண்ட் அப்படின்னும் போது. ஸோ பாலாஜி சக்திவேல் சார் வந்து நம்ம எல்லாரையும் வந்து ரொம்ப ஹாண்டிங்கா, அது வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு படமா இருக்கும். அது மாதிரி இந்த படமும் ஒரு பெரிய படமா இருக்குன்றது வாழ்த்துக்கள் பிரதர். ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு. ஓகே, அந்த வேற யார் பேர் நான் மறந்துட்டேன்னா வெங்கட் சார். வெங்கட் சார் தேங்க்யூ சார். இந்த படத்துக்காக நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு தெரியும். அந்த டே நைட்டா தூங்காம ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ மற்றபடி ஒன்றுமே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்ரெடி உங்க எல்லாருக்குமே ஒன்ஸ் மோர் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நேற்று தான் திருப்பி அந்த தேட்டர்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்தோம். அண்ட் ராம் சார் எப்படின்னா வந்து படத்துல கூட என்னை இப்படி மலை ஏற விடல, படத்துக்கு ரிலீஸ்க்கு அப்புறம் என்னை தேட்டரா ஏற விட்டு இன்னைக்கு வந்து நான் எங்க இருக்கேன்னு தெரியாமே அந்த அளவுக்கு என்ன ஒரு பொசிஷன்ல சர்க்கஸ்ல ஜோக்க இந்த குரங்க கூட்டு போவாங்கள ஒரு ஏரியாவா, இப்பதான் சென்னைக்கு திருப்பி கூட்டு வந்திருக்காரு. இப்ப என்ன பையனா இன்னும் ஃபோன் பார்க்கல, ஃபோன் பார்த்தோன்னா கிளம்பி வந்துருங்க அப்படின்ற மாதிரி. ஹைதராபாடா இல்ல சார், அவர் ஒரு தேட்டர் வச்சிருக்காரு, அவர் லிஸ்ட். அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு. பட் ஐ எம் வெரி ஹாப்பி. உங்களோட எனக்கு இந்த சப்போர்ட்ன்ற வார்த்தை அவ்வளோ விருப்பம் இல்லை. யுவர் லவ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ். நீங்க இல்லைன்னா அந்த படம் வந்து அவ்வளோ எல்லாருக்குமே தெரியும். இன்னும் நிறைய பேர் என் மேல கோவமா இருக்கீங்க. நிச்சயமா அந்த ரிவ்யூஸ் மேடம் படிச்சிடுறேன் ரிவ்யூஸ். ஓகே, தேங்க்யூ. அதே மாதிரி இந்த படத்தை நீங்க வந்து உங்களுடைய அன்பும் ஆதரவும் தேவை. அண்ட் ப்ளீஸ் என்கரேஜ் இஸ் நியூ டீம்.
ஐ ஹாவ் அ ஸ்ட்ராங் ஃபீலிங் இவங்க எல்லாமே வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அண்ட் இந்த மாதிரி இருக்க படத்துக்கும் இனிமே வரப்போற படத்துக்கும் தேங்க்யூ. உதயகுமார் சாருக்கும் பேரு சாருக்கும் ரொம்ப நன்றி. நைட்டு 9 மணிக்கு கூப்பிட்டு காலைல என்ன படம் தெரியாமே வராங்கன்னா உண்மையிலேயே வந்து அவங்கள உண்மையிலேயே பாராட்டணும். ஆனா இங்க வந்தோன்னு தான் தெரிஞ்சது எதுக்காக வந்தாங்கன்ற ஒரு விஷயமும் மந்த்ரா மேம்க்கும் ஜனனி மேம்க்கும். ஆனா அவங்க 2 பேரும் ஜாலியா பேசி கலாய்ச்சிக்கிறாங்க, அதை கேட்கறதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ் திங்ஸ், நீட் யுவர் விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் ஆல்வேஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். லவ் திஸ் டீம். ஆல் தி பெஸ்ட். ஓஸ்ட் மேடம், ஓஸ்ட் மேடம் ரொம்ப நல்லா பண்றீங்க மேடம். தேங்க்யூ. முதல்ல கை தட்டிடுங்க அவங்களுக்கு. ஏன்னா இவங்களை பார்த்தா அடுத்தது இவங்க அங்க கீழே உட்காந்துருப்பாங்க போல இருக்கு. அடுத்தது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு. குட் லக். எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்கிற பெரியவங்க, மீடியா நண்பர்கள், சிறப்பு விருந்தினர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. எனக்கு எங்க தொடங்குறேன்னு தெரியல. முக்கியமா தமிழ் மக்கள் எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா அவங்களால தான் இங்க நிக்கிறேன்னா. இந்த படத்துல வந்து மியூசிக் டைரக்டர், கேமராமேன், அப்புறம் வந்து முக்கியமா அந்த டைரக்டர், ப்ரொடியூசர், மந்த்ரா மேம், டிஜே, மெல்வின், தங்கத்துறை, எல்லா அந்த படத்துல இருந்த எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நன்றி. ப்ரொடியூசர் சார் வந்து எப்பவுமே நாங்க சொல்ற மாதிரி அவர் ப்ரொடியூசர் மாதிரி இருக்கிறது இல்லை, அவ்வளோ கூலா தான் இருப்பாரு. டைரக்டர் சார் வந்து எப்போ அந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவர் ஸ்டோரி சொல்லும் போதே அந்த எவ்வளவு அழகா சொன்னாரோ அதே மாதிரிதான் படம் வரைக்கும் வந்து அவ்வளவு அழகா வந்து அந்த படத்தை எடுத்திருந்தாரு. இப்ப வந்து படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி உலகம் ஃபுல்லா ரிலீஸ் ஆகுது. நீங்க போய் உங்களோட அன்போட ஆதரவோட போய் எல்லாருமே பாருங்க. ஓகே. அப்புறம் வந்து சாவித்ரி மேம், இந்த படத்துல வந்து அவங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா நாங்க போற எல்லா இடத்துக்கும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி வருவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்துல நான் நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எங்களோட மேனேஜர் வெங்கட் சார். இருக்காரா? வெளியே போயிட்டாரா? ஓகே. அவர் தான் முக்கிய காரணம். ஸோ அவருக்கு வந்து திரும்பவும் ஒரு பெரிய நன்றி சொல்றேன். இந்த படத்தை பாருங்க, குடும்பமா போய் பாருங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு தெரியல இதை எப்படி நன்றி சொல்றேன்ட்டு. ஆனா இங்க வந்த எல்லாருக்குமே இந்த படத்துல முக்கியமா வந்து மியூசிக் வந்து சொல்லவே தேவையில்லை. பாடல் ரொம்ப அழகா இருந்துச்சு. தேங்க்யூ. எனக்கு அதை கேட்கும் போதே, நான் ஃபர்ஸ்ட் கேட்கும் போதே சொல்லியிருந்தேன் அவ்வளோ நல்லா இருக்குன்னு. இப்போ ரியலா பார்க்கும்போது அப்படியே தியேட்டர்ல பார்த்த ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ நன்றி, நல்லா பண்ணிருக்கிறீங்க. ஐயோ அப்படியா, மன்னிச்சிருக்க. ஓகே. பாடலாசிரியர் உங்களுக்குமே நன்றி. ரீம் வாரியர்ஸ் ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்னொரு கை மாதிரி. அவர் உங்களுக்குமே இங்க வந்ததுக்கு சார் ரொம்ப நன்றி. ஸோ எல்லாருக்குமே நன்றி. அது மட்டும் இல்லை, இந்த படத்துல வந்து பாடிய சிங்கர்ஸ் எல்லாருக்குமே இன்னும் ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அன்பாலான அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபோன் வந்த பிறகும், இஎம்ஐ பிரச்சனை வந்த பிறகும் எல்லாருக்கும் காதலே இல்லாமல் போச்சோ அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. விஜயும் அஜித்தும் வந்து இளைஞர்களாக இருக்கிற வரைக்கும் அவ்வளோ காதல் படம் வந்துக்கிட்டே இருக்கும். சலிக்க காதலை பார்த்த இந்த தமிழ் சினிமா சமீபத்தில் காதலே இல்லாத தமிழ் சினிமாவும் ஆயிடுச்சு. அதனுடைய தூக்கமாக இந்த உசிரை படம் வந்து ஆரம்பிச்சு வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பொருளாதார விஷயம் மட்டுமே இந்த உலகத்தை வந்து எப்படி வந்து ஒரு உற்சாகமாக வச்சுக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய போரான வேலை அது. ஏன்னா நல்லா பார்த்துக்கிட்ட பைக்கில் போயிட்டே இருக்கான். அவங்க எங்கே தான் போகிறாங்கன்னு தெரியல. நானும் 30 வருஷமா ஏழாவே இருக்கான். ஆனால் வேகமாகவே போயிட்டு இருக்காங்க, வேகமாகவே வந்துகிட்டு இருக்காங்க. எவன் மனசுலையுமே காதல் இருந்தாங்க அவன் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப அழகாகிடுவாங்க. அது இல்லாமல் போச்சு இந்த தமிழ் சினிமாவில்னு நம்ம இருந்துகிட்டு இருக்கும்போது, இந்த இளைஞர்கள் வந்து கிரணும் லாலும் வந்து மிகச்சிறந்த ஒரு இசையை, உற்சாகமான இசையை கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை பற்றி பேசணும்னா உதயகுமார் அண்ணனும் அண்ணன் பேரரசும் தான் பேசணும். ஏன்னா அவங்க 2 பேரும் சிறந்த பாடலாசிரியர்கள், மிகச்சிறந்த பாடலெல்லாம் கொடுத்தவங்க. அதனால இப்போ நீங்கள் வந்து கிரணும் லாலும் வந்து இளையராஜா ஐயாவும் உதயகுமார் அந்த மாதிரி நீங்க சேர்ந்து மிகச்சிறந்த பாடல்கள் எல்லாம் கொடுக்கணும். மிகச்சிறந்த பாட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அங்க இங்க நான் என்னவென்று சொல்வதம்மான்னு ஒரு ஆஃபேல ஒரு பாட்ட ஆரம்பிப்பாருங்க அவரு. நான் அப்படி ஒரு பல்லவி நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது ஆஃபேல ஆரம்பிக்கும். என்னவென்று சொல்வதம்மான்னு ஒரு சாங்கு, முத்துமணிமா அந்த மாதிரி
மிகச்சிறந்த நீங்க லிரிக்ஸ்ட் இல்லைன்னு நீங்க மிகச்சிறந்த நீங்க பாடலாசிரியர் தான். இப்ப அண்ணன் வந்து மிகச்சிறந்த டைரக்டர், ஆனா மிகச்சிறந்த பாடலாசிரியர் வந்தாக்கலாம். அண்ணன் பேரரசெல்லாம் துவைச்ச துணியை துவைப்போமெல்லாம் எழுதினாரு, ஆனா நம்ம ரசிச்சோம். ஆமாங்க, அப்படி ஒரு லிரிக் எழுத முடியுமாங்க? துவைச்ச துணியை துவைப்போமா? பாருங்களேன் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு நமக்கு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, ஒரு காசியமான விஷயங்கள்லாம் கொடுத்தவங்க அவங்க 2 பேரும். நிறைய அவங்களை பத்தி பேசுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா டிஜே. டிஜே வந்து நான் அசுரன்ல, அதாவது மௌன ராகத்துல வந்து ஒரு கார்த்திகை வருவாங்க, அப்படி ஒரு தீ மாதிரி வந்ததா தான் நான் இருந்தேன். ஆனா டிஜே என்னன்னு கேட்டா, அவரு லண்டன்ல கொஞ்ச நாள் இருக்கிறோம் பாரு, அப்புறம் சிங்கப்பூர்னு, மலேசியா, கனடா, இப்படியே. ஏன்னா அவர் அவ்வளவு வேலை வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த படம் மூலமா அந்த வேலையெல்லாம் எனக்கு கட்டாயிடும்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாவுடைய முக்கியமான இடத்துல டிஜே வருவாரு. இன்னொன்னு, டிஜே பத்தி நம்ம இன்னொன்னு நம்ம குறிப்பிட்டோம். டிஜேவே ஒரு மியூசிக் டைரக்டர், கம்போசர், நல்லா. ஆனா அவரு ஒரு ஹீரோ பண்ற படத்துல இன்னொரு மியூசிக் டைரக்டரையும் இன்னொரு பாடலாசிரியரையும் கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப அருமையான விஷயம். அது வந்து டிஜேவினுடைய மிகப்பெரிய ஒரு பெருந்தன்மையா நான் நினைக்கிறேன். இப்படிதான் இருக்கணும். ஏன்னா எனக்கு எல்லா வேலையும் தெரியும்ன்றதால நம்மளே செஞ்சுட்டோம்னா நிறைய பேரை நம்ம ஒண்ணு சேர்க்க முடியாது. அது இந்த படத்தினுடைய மிகச்சிறந்த விஷயமா இருக்கு. அடுத்து இந்த ப்ரொடியூசர் தம்பி திடீர்னு வந்தவுடனே மௌலி ராதேஷ் பார்த்தோன்னே நானே, தம்பி ரோபோ சங்கர் என்ன சின்ன வயசுல வந்துட்டானா அப்படின்ற மாதிரியே இருந்தது எனக்கு. இது ரோபோ சங்கர் அப்படின்னு பார்த்தா இல்லைங்க, ஒரு ப்ரொடியூசர் நிறைய எனக்கு டக்குன்னு பார்த்தோன்னா ரோபோ ஞாபகம் தான் வந்தது. உங்களுடைய முதல் படம் மிகப்பெரிய வெற்றி அடைக்கும். நிறைய படங்கள் நீங்க பண்ணுங்க. அடுத்து இந்த படத்தினுடைய நம்ம தங்கத்தொகை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பா இருந்தது. தங்கத்தொகை எப்ப பார்த்தாலும் எனக்கு சிரிப்பு வந்துடும். இந்த படத்துல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புலன்னு நினைக்கிறேன். இதுல நடிச்ச அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஜனனி பாப்பாவுக்கு நான் ஏதோ ஒரு படத்துல அப்பாவை நடிக்கிறதுல உங்களுக்கு நினைக்கிறேன். உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் மற்ற அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தினுடைய வெற்றி விழாவை சந்திப்போம். நன்றி.